சுவாமியே சரணமையப்பா. ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா. இந்த கலியுகத்தில் நாம் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் சபரிமலைவாசன் ஐயப்பன் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக 48 நாள் விரதங்கள் இருந்து என்னை பார்க்க வந்தால் உனக்கு தேவையான நிம்மதியும் யாம் உமக்கு தருவோம் என்று அன்றைக்கு யோக நிலையில் அமர்ந்து வருடத்தில் ஒரு நாள் ஜோதியாக காட்சி தருவேன் என்று அன்றைக்கு சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த ஒரு மகா குழந்தையாக இன்றைக்கு கலியுகத்தில் அனைவரையும் ஒழுங்காக வாழ வேண்டும் என்பதற்காக பல கட்டுப்பாடுகளை விதித்து அவர் யோக நிலையில் அமர்ந்தார். அந்த நிலையில் தற்போது அனைவரும் பல லட்ச மக்கள் இன்று சபரிமலையில் கூடுகிறார்கள். ஏனென்றால் அந்த கட்டுப்பாடுகள் எதற்காக என்றால் அவன் நீண்ட ஆயுட்காலம் நிம்மதியுடன் மன வேதனை இல்லாமல் தன் இல்லங்களில் அல்லது தனியாக இருந்தாலும் சரி அவன் வேதனை எந்நேரமும் சுவாமியே சரணமையப்பா என்று சொன்னால் அவனுக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கும். அடுத்து நமது இந்த ஆண்டு என்றுமே இல்லாத ஒரு சிறப்பாக ஐயப்பனுக்கு திருக்குடைகள் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனின் கட்டளையாக எடுத்துக்கொண்டு அதை செயல்படுத்த இருக்கிறோம். அந்த செயல்பாடுகளில் இப்போது நமது இறைப்பணி சேவா நலச்சங்கம் திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு அமைப்புகளும் சேர்ந்து சபரிமலை ஐயப்பனுக்கு திருக்குடைகள் வழங்க உள்ளோம். இந்த வைபவத்தில் அனைவரும் அனைத்து குருமார்களும் ஒன்றிணைந்து இந்த செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்று வருகை என வரவேற்கிறோம். இதில் என்னென்ன செய்ய போகிறோம் என்றால் 13 திருக்கோவில்களுக்கு திருக்குடைகள் வழங்க உள்ளோம். வரும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி புறப்படுகின்றது. அதற்கு முன்பாக 3ஆம் தேதி மலர் பூஜையும் 4ஆம் தேதி இருமுடி விழாவும் 5ஆம் தேதி திருக்குடைகளுடன் ஐயப்பன் ரதத்தோடு சபரிமலைக்கு புறப்படுகின்றது. ஆகையால் இந்த வைபவத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். திருக்குடைகள் ஏன் கொடுக்க வேண்டும்? சில பேர் கேள்வி கேட்குறாங்க, திருக்குடைகள் ஏன் கொடுக்க வேண்டும்? திருக்குடைகள் ஏன் கொடுக்க வேண்டும் என்றால் மனத்தில் அடங்கியதுதான் சுவாமி ஐயப்பன். அந்த பஞ்சபூதங்களுக்காக சேர்ந்து ஐயப்பன் விளங்குவதால் அந்த ஐயப்பனுக்கும் திருக்குடை கொடுத்தால் அவரும் குழந்தையாகத்தான் குழந்தை தெய்வமாகத்தான் இருக்கிறார். அவர் அந்த திருக்குடையில் நாம் கொடுக்கும் திருக்குடையில் அவர் வருடா வருடம் மாதத்தில் ஒரு 5 முறை வலம் வரும்போது திருக்குடைகள் கீழ் சென்றால் நமக்கு தேவையானதை அவர் தந்துவிடுவார். அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த திருக்குடையில் அதை நம்ம செய்கிறப்போ பல கர்மாக்கள் நம்மளை விட்டுட்டு போயிடும். அதே மாதிரி இந்த திருக்குடைகள் நம்ம வழங்குறதுனால இதை அவங்க கர்மாக்களுக்கோ இல்லை அவங்கள வேண்டுதலுக்காகவோ செய்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது அவர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். அதே போல பல இன்னல்கள் எல்லாம் ஒழிந்து பல
நன்மைகள் அவர்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். இந்த விஷயத்தில் யாம் பல அனுபவங்களை அடைந்திருக்கிறோம். பல பேர்களுக்கு யாம் இருமுடி கட்டி மாலை போட்டு பூஜை போட்டு அழைத்து சென்றதில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பல நன்மைகள் கிடைத்துள்ளன. சில பேருக்கு 5 வருடம் 6 வருடம் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு கூட அழைத்து சென்று அங்கு ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்த நெய்யை நாங்கள் வாங்கி கொடுத்திருக்கிறோம். அந்த நெய்யை அவர்கள் சாப்பிட்டு அந்த தம்பதிகளுக்கு ஒரு மண்டலத்துக்குள் அவர்கள் குழந்தை பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். அதை போல சில குழந்தைகள் வாய் பேசாமல் தத்தி தத்தி பேசிக்கொண்டிருந்த குழந்தைகள் எல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நிலையை அடைந்திருக்கிறது. நல்ல தெளிவாக பேசுகிற மாதிரி வந்திருக்காங்க. இதை போல பல நன்மைகள் நிறைய சொல்லலாம். திருக்குடை வைபவத்துக்கு அத்தனை குருமார்களும் ஒருங்கிணைந்து நாம் ஐயப்பனுக்காக ஒன்றிணைந்து இந்த வருடம் திருக்குடை சமர்ப்பிக்க அனைத்து குருமார்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அனைவரும் வந்து இந்த விழாவினை சிறப்பிக்குமாறு அருண்குருசாமி ஆகிய வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். சுவாமியே சரணமையும்.